Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hello viewers, I am Abbas. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்புறம் டெரிவேஷன் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 10th சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்புறம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட டெரிவேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிட் பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஜிட் பாடினா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஷேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஜிட் பாடினா முதல்ல என்ன தெரியும், ரிஜிட் பாடி அப்படின்னா டெஃபினேட் ஷேப் இருக்காது, டெஃபினேட் வால்யூம் இருக்காது, டெஃபினேட் சைஸ் இருக்காது. இப்போ இந்த பாடியை பாருங்களேன். இப்போ இந்த பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடி இது என்ன ஷேப் அப்படின்னு சொல்ல முடியாது, என்ன வால்யூம் நம்மளால் சொல்ல முடியாது, என்ன சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரிஜிட் பாடி. இது மட்டும் ரிஜிட் பாடி கிடையாது, நிறைய ரிஜிட் பாடிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டேன். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிஜிட் பாடியில் இல்லை ஈக்குவல், அதாவது லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் algebraic sum of moment of force in clockwise direction is equal to moment of force in anti-clockwise direction. அதாவது இந்த ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ், அதாவது அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது என்னது டார்க், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உள்ள டார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உள்ள டார்க்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வாங்க இது வந்து நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக பார்க்கலாம். இப்போ இது வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் இது வந்து பார்க்க சீசா மாதிரியே இருக்குது. அதாவது சீசான்றது வந்து ஒரு ஷேப் கிடையாது, அது வந்து ஒரு அதாவது பார்க்கில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை வேறு எது வேணாலும் சொல்லலாம், அது ஒரு ஷேப் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் நம்மளால சொல்ல, இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிள் மாதிரி, ரெண்டுமே சேர்த்து ஒரு ஷேப் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டைரக்ஷனில் ரெண்டு அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், அதாவது டைரக்ஷன் வந்து சேம் ஆனால் மேக்னிடியூட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ D1ன்றது இந்த பிவட் பாயிண்ட், இந்த ஃபோர்ஸ்லேருந்து இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் D1. ஸோ இந்த ஃபோர்ஸ்லேருந்து பிவட் பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் F2லேருந்து பிவட் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து D2. ஓகேவா? இந்த F1ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இந்த F2ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த பாடி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இப்போது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆர் மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது டார்க்கோட ஃபார்ம் என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு என்னது, F1ன்றது ஃபோர்ஸ், D1 டிஸ்டன்ஸ். ஸோ F1 இன்டூ D1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு பாருங்க, F2 இன்டூ D2. ஸோ F1 D1 ஈக்குவல் டு F2 D2. இதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ், அந்த இல்லஸ்ட்ரேஷனோட சேர்த்து 5 மார்க்கில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்ததான் நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஆர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், இதோடைய டெரிவேஷன் பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துருப்போம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனோடைய இதோடைய டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை லா வெறும் ஸ்டேட் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி டாபிக் நம்ம புக்கில் இல்லையேன்னு. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸையும் மொமெண்டத்தையும் ஒரு போர்ஷன் இல்லை வேறு ஒரு குவான்டிட்டியை வந்து ரிலேட் பண்ணுது. ஓகே, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சும்மா திரும்ப சொல்கிறேன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, change in momentum by time taken. That is, an applied external force is equal to change in momentum by time taken அப்படின்னு இதுதான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? இப்போ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அதாவது மொமெண்டம்னா நம்ம அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், இதை தான் வந்து நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அதுனா ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னா PF, அதாவது மொமெண்டத்தை நம்ம P அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது ஃபைனல் P சஃபிக்ஸ் F. அதே மாதிரி இனிஷியல் மொமெண்டம்னா P சஃபிக்ஸ் I. இதுதான் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பாடி அதோடைய மாஸ் வந்து m, அது வந்து யூன்ற ஒரு இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது யூன்ற ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டைமுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த பாடியோட வெலாசிட்டி என்னவா ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ நமக்கு டேட்டா கொடுத்துறாங்க. இதில் எஃப்ன்றது ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், எம்ன்றது மாஸ், யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? ஓகே 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 முதல்ல நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ண இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்துருக்க இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபைன் பண்ணணும். ஓகே பாருங்க, முதல்ல நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைன் பண்ணலாம். ஸோ முதல்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, பிஎஃப் பிஐ, ஃபைனல் மொமெண்டம் என்ன, இனிஷியல் மொமெண்டம் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபைனல் மொமெண்டம் பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எம் இன்டூ வி. ஸோ இப்போ ஃபைனல் மொமெண்டம் முதல்ல என்ன அப்படின்னு பாருங்க. ஃபைனல் மொமெண்டம் அப்படி முதல்ல ஃபைனல் மொமெண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன பிறகு அதோடைய இது மாறிடுதா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன பிறகு அதோடைய வெலாசிட்டி மாறுதா. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மொமெண்டம். ஸோ மாஸ் இன்டூ வெலாசிட்டி, இங்கே வந்து ஃபைனல் மொமெண்டம் வீன் தான், வெலாசிட்டி வந்து வீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் மொமெண்டம், ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஐ ஈக்குவல் டு எம், அதாவது எம் இன்டு வினா எம்வி. ஓகே, ஸோ எம் இன்டு அதாவது இனிஷியல் மொமெண்டம் இனிஷியலாக இந்த பாடி வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாடியில் என்ன இருந்துச்சு, யூன்றதான் இந்த பாடியோட வெலாசிட்டி இருந்துச்சு, மாஸ் அதே தான், சேம் தான். ஸோ எம் இன்டு யூ விச் இஸ் ஈக்குவல் டு எம்யூ. ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைன் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு, சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல் பி அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் பிஎஃப், ஃபைனல் மொமெண்டம் என்ன எம்வி, இனிஷியல் மொமெண்டம் என்ன எம்யூ, எம்வி மைனஸ் எம்யூ, ஆர் டெல் பி ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துலயும் மாஸ் காமனா இருக்கா, m இன்டூ வி மைனஸ். இப்போ நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ என்ன ஃபார்முலா, எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு டெல் பி பை டைம் என்றது டி. ஸோ டி, ஸோ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு டெல் பியோட இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், எம் இன்டூ வி மைனஸ் யூ பை டி. இந்த சிம்பிளுக்கு பேர் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ப்ரொபோஷனலை ஈக்குவல் டுவா மாற்றும் போது இங்கே உள்ள குவான்டிட்டிஸோட ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை ஆகும். அதாவது அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை கேன்றது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா, கேன்றது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ நிறைய சீரியஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம், எல்லா சிஸ்டம்லையும் வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டியோட கான்ஸ்டன்டோட கேண்டோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு ஃபைன் பண்ணாங்க, அதாவது இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில். ஸோ இப்போ அந்த கே இடத்துல நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், எம் இன்டூ வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு வரும். இப்போ நான் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் இன்டூ v minus u by t அப்படின்னு எழுதுறேன். ஸோ இந்த v minus 2 u அப்படின்றது என்னது, v minus u என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இதுதான் வந்து நம்ம v minus u by t-ன்றது என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் என்னது, acceleration a அப்படின்னு சொல்ல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் acceleration. ஸோ f equal to m into இங்கே என்ன இருக்கு, இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதை தான் வந்து நம்ம acceleration அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகேவா, இதான் வந்து நியூட்டன் செகண்ட் லாக்கான ஃபோர்ஸோடைய டெஃபினிஷன். ஓகேவா, ஃபோர்ஸ்க்கான மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி. இப்போ பாருங்க, ஸோ பொதுவாகவே ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோடைய மோஷனை மாற்ற நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படாது. சப்போஸ் அந்த பாடி வந்து அந்த பாடியோட வெலாசிட்டி மாறி இருக்கு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம்ல இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுனால தான் வந்து அந்த பாடியோடைய வெலாசிட்டி வந்து மாறுது. ஸோ ஒரு பாடியோட வெலாசிட்டி மாறினா என்ன ஆகும், அந்த பாடியோட மொமெண்டம் மாறும். ஏன்னா P equal to mv இல்லையா, பாடியோட வெலாசிட்டி மாறினா அந்த பாடியோட டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். மொமெண்டம் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆனால் ஃபோர்ஸ் மாறும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா,
ஸோ நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு 9th படிச்சிருப்போம். ஸோ அதாவது ஒரு பாடியோட வெலாசிட்டி மாறினா நமக்கு அக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அக்ஸலரேஷனுக்கு பேர் என்னது? சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன். ஸோ அப்புறம் அந்த சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன் காரணமாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ்க்கு பேர் என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இல்லை 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். நான் வீடியோஸ் கூட இது கனெக்டடாக போட்டிருக்கேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.